அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அலகு 8ல் வங்கி சரிக்கட்டும் பட்டியல் அதில் நம்ம கணக்கு பார்த்துட்ருக்குறோம். இந்த வீடியோவில் நம்ம எடுத்துக்காட்டு கணக்கு 6ம் பயிற்சி கணக்கு 7ம் நம்ம செய்யலாம். அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டே வாங்க. இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணவர்களே. வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். எடுத்துக்காட்டு 6. பின்வரும் விவரங்களிலிருந்து டிசம்பர் 31, 2017ஆம் நாளுக்குரிய வங்கி சரிக்கட்டும் பட்டியலை தயார் செய்து வங்கி அறிக்கையின்படியான இருப்பை கண்டறிக. வங்கி அறிக்கையின்படியான இருப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போது வங்கி அறிக்கையின்படி இருப்பு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ரொக்கேட் இருப்பை தான் கண்டுபிடிக்கணும். வங்கி அறிக்கையின்படியான இருப்பு 6000 ரூபாய். டிசம்பர் 28, 2017 அன்று வங்கியில் செலுத்திய காசோலை இன்னும் வர வைக்கப்படவில்லை 2000 ரூபாய். டிசம்பர் 20, 2017 அன்று விடுத்த காசோலை இன்னும் செலுத்துகைக்கு முன்னிலைப்படுத்தப்படவில்லை 3000 ரூபாய். வங்கியால் நேரடியாக வசூலிக்கப்பட்ட கடனீட்டு பத்திரம் மீதான வட்டி ரொக்கேட்டில் பதிவு செய்யப்படவில்லை 4000 ரூபாய். கட்டிடம் மீதான காப்பீட்டு முனைமம் வங்கியால் நேரடியாக செலுத்தப்பட்டது 1000 ரூபாய். வங்கியால் தவறுதலாக வர வைக்கப்பட்ட தொகை 500 ரூபாய். இப்போ நாம் இதை கணக்கு எப்படி போட்டிருக்காங்கன்னு விளக்கமாக சொல்கிறோம், கவனிச்சிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு தலைப்பு எழுதுங்க. டிசம்பர் 31, 2017ஆம் நாள் அன்றைய வங்கி சரிக்கட்டும் பட்டியல் எழுதிட்டு கணக்கில் வங்கி அறிக்கையின்படி இருப்பு இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. வங்கி அறிக்கையின்படி இருப்பு விவரத்தில் எழுதிட்டு வெளிக்காரத்தில் 6000 போட்டுருங்க. அடுத்தது 2வது படிங்க. டிசம்பர் 28, 2017 அன்று வங்கியில் செலுத்திய காசில் இன்னும் வரவு செய்யப்படவில்லை. இப்போ நம்ம பணம் பேங்கில் இருக்குது, நாம் காசோலை வங்கியில் செலுத்துகிறோம். எதுக்காக செலுத்துகிறோன்னு சொன்னால் வசூல் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டில் போடுறதுக்காக 2000 கொண்டு போடுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரொக்க ஏட்டில் அதிகப்படுத்தியிருப்போம், வங்கி ஏட்டில் அதிகப்படுத்தலை. அங்கே அப்போ ரொக்க ஏட்டு இருப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா, அப்போ வங்கி ஏட்டு இருப்பு கம்மியாக இருக்கும். நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் ரொக்க ஏட்டு இருப்பை பார்த்தா வங்கி ஏட்டில் நம்ம சரி பண்ண போகிறோம். அப்போ வங்கி ஏட்டு இருப்பு தான் கொடுத்துருக்காங்க, அதனால் ரொக்க ஏட்டு இருப்பு அதிகமாக இருக்கும். அப்போ 2000 நாமளும் இங்கே கூட்டணும். அடுத்தது பாருங்கள். டிசம்பர் 20, 2017 அன்று விடுத்த காசோலை இன்னும் செலுத்து முன்னிலைப்படுத்தவில்லை. காசோலை விடுத்தா ரொக்க ஏட்டில் குறைச்சிருப்பாங்க, ஆனால் வங்கி ஏட்டில் இன்னும் குறைக்கல. அப்போது ரொக்க ஏட்டில் குறைச்சிருக்காங்க, வங்கி ஏட்டில் குறைக்கல. நாமளும் வங்கி ஏட்டில் குறைக்கணும், அதை பார்த்து குறைக்கணும், அதை கழிக்கணும்னு அர்த்தம். விடுத்த காசோலை இன்னும் முன்னிலைப்படுத்தவில்லைன்னு சொல்லிட்டு 3000 கழிச்சு போட்டுருங்க. அடுத்தது வங்கியால் நேரடியாக வசூலிக்கப்பட்ட கடனீட்டு பத்திரம் மீதான வட்டி ரொக்க ஏட்டில் பதியப்படவில்லை. இப்போது வங்கி நமக்காக கடனீட்டு பத்திர வட்டியை வசூல் பண்ணி போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ எங்கே அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். வங்கி ஏட்டில் அதிகமாக இருக்கும், ரொக்க ஏட்டில் இது பதியப்படுன்னு சொல்கிறாங்க. ரொக்க ஏட்டில் குறைச்சலாக இருக்கும். அப்போ ரொக்க ஏட்டில் குறைஞ்சா இங்கே நம்ம என்ன செய்யணும், அதை குறைக்கணும், அப்போ கழிக்கணும்னு அர்த்தம். கழிக்க போட்டுருங்க 4000 ரூபாய். அடுத்தது பாருங்க. கட்டிடம் மீதான காப்பீட்டு முனைமம் வங்கியால் நேரடியாக செலுத்தப்பட்டது. வங்கி நேரடியாக காப்பீட்டு முனைமம் செலுத்தியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, வங்கி ஏட்டில் குறைச்சிருப்பாங்க இல்லையா, நேரடியாக செலுத்தும் போது குறைச்சிருப்பாங்க. ரொக்க ஏட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்போ ரொக்க ஏட்டில் அதிகமானால் நாமளும் இங்கே அதிகப்படுத்தணும் இல்லையா, அப்போ அதை கூட்டணும்னு அர்த்தம். 1000 ரூபா கூட்டிடுங்க. அடுத்தது பாருங்கள். வங்கியால் தவறுதலாக வரவு செய்யப்பட்ட தொகை ரூபாய் 500. வங்கியில் வர வச்சுட்டாங்க, வங்கியில் அதிகப்படுத்திட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ ரொக்க ஏட்டில் குறைவாக இருக்குது, அதனால் ரொக்க ஏட்டில் குறைஞ்சதுன்னா நாமளும் இங்கே குறைக்கணும்னு அர்த்தம். அப்போ இதையும் கழிக்கணும். நம்ம கையில் இருக்கிற இருப்பு வங்கி ஏட்டு இருப்பு கற்பனையாக வச்சுக்கணும். அந்த ரொக்க ஏட்டு இருப்பு நம்ம கையில் இல்லை. ரொக்க ஏட்டு இருப்பு குறைஞ்சா இங்கேயும் நம்ம குறைக்கணும், ரொக்க ஏட்டு இருப்பு அதிகமானால் இங்கேயும் நம்ம அதிகப்படுத்தணும். இதை வச்சு போடுங்க, நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ பயிற்சி கணக்கு போகலாம். பயிற்சி கணக்கு 7. பின்வரும் விவரங்களிலிருந்து ராஜாத் நிறுவனத்தின் 2018 ஜனவரி 31ஆம் நாளுக்குரிய வங்கி சரிக்கட்டும் பட்டியல் தயார் செய்க. 1. வங்கி அறிக்கையின்படியான இருப்பு 5000 ரூபாய். இப்போ நமக்கு எந்த இருப்பு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வங்கி ஏட்டை நம்ம கையில் கொடுத்துட்டாங்க, வங்கி ஏட்டின்படியான இருப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் ரொக்க ஏட்டில் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ரொக்க ஏட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாது, ரொக்க ஏட்டை கற்பனையாக வச்சுக்கணும். இப்போ அடுத்து பாருங்கள். ரொக்க ஏட்டின்படி பதிவு செய்யப்பட்டு 2018 ஜனவரி 25இல் வங்கியால் செலுத்தப்பட்ட காசோலை 800 வங்கி அறிக்கையில் 2018 பிப்ரவரி 2 அன்று தான் பதியப்பட்டது. 3 பார்த்திங்கன்னா தேசிய மின்னணு பண பரிமாற்றம் NEFT வாயிலாக வங்கியால் பெறப்பட்ட தொகை 3000 ரூபாய் ரொக்க ஏட்டில் பதிவு செய்யப்படவில்லை. அடுத்தது 2018 மார்ச் 29 அன்று விடுத்த இரு காசோலைகள் 3000 மற்றும் 2000
இதில் முதல் காசோலை மட்டுமே செலுத்துக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டது. அடுத்தது, நிலைய அறிவுறுத்தலின்படி வங்கியால் செலுத்தப்பட்ட வாகன காப்பீட்டு முனைமம் ரூ. 1000 ரொக்க ஏட்டில் பதியப்படவில்லை. அடுத்தது, ரொக்க ஏட்டின் வரவு பக்கம் ரூ. 700 குறைவாக கூட்டப்பட்டுள்ளது. அடுத்தது, வங்கியால் மாநில அரசிடமிருந்து நேரடியாக பெறப்பட்ட மானியம் ரூ. 10,000 ரொக்க ஏட்டில் பதியப்படவில்லை. இப்போ கணக்கு படிச்சிட்டோம். கணக்கு போடும்போது விளக்கமாக சொல்கிறேன், கவனிச்சுங்க. ஃபஸ்ட்டு தலைப்பு எழுதுங்க. 31/1/2018 நாள் அன்றைய வங்கி சரிக்கட்டும் பட்டியல் அப்படின்னு எழுதிட்டு, விவரத்தில் வங்கி ஏட்டின் பட்டியல் இருப்பு வெளிக்காலத்தில் 5,000 போட்டுருங்க. அடுத்தது கூட்டுக எழுதிட்டு ஒரு 4 கோடு 5 கோடு விட்டுட்டு கீழே கழிக்கன்னு எழுதிடுங்க. இப்போ எழுதிட்டு புக்கை எடுத்து பக்கத்தில் வச்சுங்க. புக்கை வச்சுட்டு நான் சொல்லும்போது அந்த விவரத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ நான் கணக்கு படிச்சுட்டே போட்டு வரேன் பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, ரொக்கேட்டில் பதிவு செய்யப்பட்டு 2018 ஜனவரி 25 வங்கியில் செலுத்தப்பட்ட காசோலை 800 வங்கி அறிக்கையில் 2018 பிப்ரவரி 2 அன்று தான் பதியப்பட்டது. நாம் செலுத்துகிற காசோலை வந்து ஜனவரி 25 நம்ம செலுத்துகிறோம். ஆனால் பிப்ரவரியில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, பதிகிறாங்க. அப்போ ரொக்கேட்டில் பதிஞ்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, ரொக்கேட்டில் அதிகப்படுத்தியிருப்பாங்க இல்லையா, காசோலை போடும்போது அதிகப்படுத்த நமக்கு வங்கிக்கு அனுப்புவாங்க. இப்போ வங்கியில் அது வசூல் செய்யப்படலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வங்கி ஏட்டில் எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். ரொக்க ஏட்டில் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ரொக்க ஏட்டில் அதிகமாக இருந்தால் நாமளும் இங்கே அதிகப்படுத்தணும், அதை கூட்டணும்னு அர்த்தம். அப்போ 800 வசூலாகாத காசோலை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுன்னு எழுதிருங்க. அடுத்தது பாருங்கள், தேசிய மின்னணு பண பரிமாற்றம் NEFT வாயிலாக வங்கியால் பெறப்பட்ட தொகை 3000 ரொக்க ஏட்டில் பதியப்படவில்லை. இப்போ வங்கி வசூலித்து நம்ம பணத்தை பேங்க்கில் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ வங்கி ஏட்டில் அதிகமாக இருக்குமா, ரொக்க ஏட்டில் அதிகமாக இருக்குமா? வங்கி ஏட்டில் அதிகமாக இருக்கும், ரொக்க ஏட்டில் குறைவாக இருக்கும். ரொக்க ஏட்டில் குறைஞ்சா நாமளும் குறைக்கணும். இதை மட்டும் புரிஞ்சுங்க, எங்கே கூடுது எங்கே குறையுது. இதே இதான் சிம்பிளான விளக்கம். இப்போ இதை நம்ம கழிக்கணும்னு அர்த்தம். ஏன்னா ரொக்க ஏட்டில் குறைவாக இருக்க, கழிக்க வசூல் வங்கியால் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 3000 போட்டுருங்க. அடுத்தது பாருங்கள், 2018 மார்ச் 29 அன்று விடுத்த இரு காசோலைகள் 3000 மற்றும் 2000. இதில் முதல் காசோலை மட்டுமே செலுத்துகை முன்னிலைப்படுத்தப்பட்டது. அப்போ முதல் காசோலை விட்டுடுங்க. அப்போ ரெண்டாவது காசோலை 2000 இல்லையா, இது மட்டும்தான் முன்னிலைப்படுத்தப்படவில்லை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கி ஏட்டில் தொகை அதிகமாக இருக்கும், ரொக்க ஏட்டில் தொகை குறைவாக இருக்கும். ஏன்னா காசோலை விடுக்கும்போது 5000 குறைச்சிருப்பாங்க அங்கே ரொக்க ஏட்டில், அதில் 3000 நமக்கு வந்து போச்சு. அப்போ இன்னும் 2000 அங்கே குறைக்கலன்னு அர்த்தம். அங்கே 2000 குறைவாக இருக்குன்னா குறைக்காமல் வச்சுருக்குறாங்க. வங்கி ஏட்டில் அதிகமான தொகையை காட்டும். அதனால் ரொக்க ஏட்டில் குறைவாக இருந்தால் இங்கே நாம் என்ன பண்ணோம், அதையும் கழிக்கணும். முன்னிலைப்படுத்தாத காசோலை 2000 மட்டும் கழிக்கணும். அடுத்து பாருங்கள், நிலைய அறிவுறுத்தலின்படி வங்கியால் செலுத்தப்பட்ட வாகன காப்பீட்டு முனைமம். வங்கி நமக்காக காப்பீட்டு முனைமம் செலுத்துகிறாங்க. அப்போ என்ன இருக்கும், பணம் குறைச்சிருப்பாங்க இல்லையா, வங்கியில் குறைஞ்சிருக்கும். ரொக்கேட்டுக்கு தெரியாதுல்ல, ரொக்கேட்டில் பதியல. அப்போ ரொக்கேட்டில் எப்படி இருக்கும், அங்கே அதிகமாக இருக்கும். இங்கே குறைச்சிட்டாங்கன்னா அங்கே அதிகமாக இருக்கும். அங்கே அதிகமான நாமளும் இங்கே அதிகப்படுத்தணும். அப்போ என்ன செய்யணும், அதை கூட்டணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், ரொக்க ஏட்டின் வரவு பக்கம் 700 குறைவாக கூட்டப்பட்டுள்ளது. ரொக்க ஏட்டில் குறைச்சிட்டாங்க, நல்லா கொடுத்துருக்கானே, ரொக்க ஏட்டில் குறைஞ்சிருக்கு, வங்கி ஏட்டில் அது குறைக்கலன்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யணும், குறைச்சி கூட்டியிருக்காங்க இல்லையா, நம்ம அதிகப்படுத்தணும். அப்போ என்ன செய்யணும், அதை கூட்டணும். எவ்வளவு, 700 கூட்டிடுங்க இல்லையா. அடுத்தது பாருங்கள், வங்கியால் மாநில அரசிடமிருந்து நேரடியாக பெறப்பட்ட மானியம் நமக்காக வங்கி வந்து வசூலிச்சிருக்காங்க. அப்போ வங்கி ஏட்டில் எப்படி இருக்கும், இருப்பு அதிகமாக இருக்கும், வசூலித்து அக்கௌண்ட்டில் சேர்த்து போட்டிருப்பாங்க. ரொக்க ஏட்டில் தெரியாது இல்லையா, அங்கே குறைவாக தான் இருக்கும். அதனால் இதையும் நம்ம குறைக்கணும்னு அர்த்தம். அப்போ கழிக்க, வங்கி பெற்ற அரசு மானியம் 10,000 போட்டு கழிச்சிடுங்க. அடுத்து மேலே கூட்டுகன்னு இருக்கு இல்லையா, அதை கூட்டுங்க. 800 1000 700 கூட்டினா 2500. 2500 மேலே உள்ள 5000 கூட்டினா 7500. இப்போ கழிக்க இருக்கு இல்லையா, அதை கூட்டிங்கன்னா 15000 வருது. இப்போ 15000 வந்துச்சுன்னா மைனஸ் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. அதனால் நம்ம பணம், நம்ம இருக்கிற பணத்தோட அதிகமாக நம்ம கடன் வாங்கியிருக்கணும் அர்த்தம். அதனால் 7500 வங்கி மேலுறை பற்றுன்னு எழுதிருங்க. அடுத்த கணக்கு சந்திக்கலாம், அடுத்த கணக்கு பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை மீண்டும் நான் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி.